வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணாயிருப்பியம். இன்றைய காணொலியில் கோவிந்தன் என்ற சொல்லக்கூடிய மிக உயர்ந்த திருநாமத்தை பற்றிய ஒரு சிறிய காணொலியாக பார்க்குறோம். அது மிக ரத்தின சுருக்கமாக கோவிந்தா என்ற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம்? பலவித அர்த்தங்கள் இருந்தாலும் சகஸ்ரநாமத்தில் நிறையா ஸ்லோகங்களுக்குள்ளே கோவிந்தா வரும். திருப்பவையில் ஆண்டாள் அருளிச்செயலும் கோவிந்தான்ற நாமம் வரும். கேசவனை, மாதவனை, கோவிந்த் எல்லாமே அதில் வரும். 12 திருநாமங்கள் 4வது திருநாமம் வரக்கூடிய கோவிந்தா என்ற நாமம். அதை பல பேர் பண்ணியிருக்கார். ஆதிசங்கர பகவத்பாதால் கோவிந்தாஷ்டகம் பண்ணியிருக்கார். இன்னும் நிறையா பேர், நிறையா பக்த ஜனங்கள், பக்திமார்கள் எல்லாருமே அதே மாதிரி நமக்கு ரொம்ப பரிச்சயமான பஜகோவிந்தம், கோவிந்தம் மூடமத்தியான பஜகோவிந்தம், பஜகோவிந்தம்னு கோவிந்தனை பஜிக்கணும், கோவிந்தனையே பாடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. பஜனாலே பஜிக்கிறது, அவரே பாடுறது திருநாமத்தை. அது உத்தமாக ஸ்ரீ கோவிந்த தாமோதர சோஸ்திரம் ஒன்று இருக்குது. அதை பாட்டாக பாடியிருக்கார். இந்த பக்கம் வடக்கல்லாம், வடக்கு பிராந்தியங்களில் அங்கே என்ன பாடியிருக்காருன்னா, அப்படியே ஒரு அந்த ஸ்லோகமாக இருக்கிறத அப்படியே ஒரு சங்கீதமாக அவருடைய இதில் பாடியிருக்கா. அதில் இந்த பண்டிட் ஜஸ்ராஜ்னு ஹரியானாவில் பிறந்தவர், ஹரியானா பிராமணர். ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட குரல்களில். அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் ஸ்லோகமாக இருக்கிறதுல ஒரு முதல் இதை பாருங்க. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத் நாராயண வாசுதேவ ஜிஹ்வே பிபஸ்வ அமிர்தமே தேவ கோவிந்த தாமோதர மாதவேதி எப்படின்னு ஒரு பாட்டு. கோவிந்தனை எவ்வளோ அருமையாக அவள்லாம் அனுபவிச்சிருக்கா. இந்த திருமலையிலே கொடிக்கொண்டிருக்கும், சேவை சாதி கொண்டிருக்கும் திருவேங்கமுடியானுக்கு கோவிந்தா கோவிந்தா நாள் பூரா கோவிந்தநாம சங்கீர்த்தம் தான் போயின்ட்டுருக்கு. அவருக்கு எத்தனை திருநாமம் இருந்தாலும் கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அந்த க்ஷணத்திலே பிரத்யட்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸ்ரீராமான்னு சொன்னால் அனுமார் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி கோவிந்தனா பெருமாளே பிரத்யட்சமாக வந்து நின்றுடுவார். அப்படி ஏன் அப்படின்னாக்க, அந்த கோவிந்தான்ற நாமத்துக்கு ஓடி வந்து காத்தருள்பவன் கோவிந்தா. அப்பேற்பட்ட உயர்ந்த திருநாமம். அதை பூமியை தாங்குபவன், வரமளிக்கக்கூடியவன், சென்றால் திரும்பி வராது அந்தமில் பேரின்பம். அப்படியே பகவானோட ஐக்கியமான பாவத்தை கலந்துட்டோன்னா எது திரும்பி வராதோ அதுதான் கோவிந்தா என்ற பேர். எந்த ஒரு திருநாமத்தை சொன்னால் நமக்கு போன விஷயங்கள்லாம் திரும்பி வராது. வியாதியாக இருக்கட்டும் திரும்பி வராது, நமக்கு வந்த கஷ்டங்கள் திரும்பி வராது. எல்லாத்தையும் பந்தனம் பண்ணக்கூடியது கோவிந்தன் என்ற உயர்ந்த திருநாமம். அந்தமில் பேரின்பம். எல்லா ஜீவர்களும் அவருடைய திருவடி அடைஞ்சே ஆகணும், இது காலத்தின் கட்டாயம். அப்பேற்பட்ட பகவானை அடையிறதுக்கான வழி இந்த கோவிந்த திருநாமம். இந்த கிருஷ்ணனுக்கு கோவிந்தன் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே திருப்பதி திருவேங்கடன் கோவிந்தன்னா பிடிக்கும். ஏன் இதை கண்கூட மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா, பாஞ்சாலி அந்த துச்சாதனன் துயிலுறியும் பொழுது அவள் தன்னுடைய சக்தியை கொண்டு காப்பாற்றி பார்க்குறா. எல்லாத்துக்கும் உறுதிச்சாலும் கையை தூக்கி கோவிந்தான்னு கூப்பிட்டா. அந்த பாஞ்சாலி ஆனவள், திரௌபதி ஆனவள், பாஞ்சாலி ஆனவள் தன்னுடைய சக்திக்கு மீறி போயின்ட்டுருக்குன்னு சொன்ன உடனே கையை இருகரம் கூப்பி கோவிந்தா துவாரகா நிலையாச்ச கோவிந்தா கொஞ்சம் சந்தியாவனத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தியாவன மந்திரம் துவாரகா நிலையாச்ச கோவிந்தா அப்படின்னு சொல்கிறா. க்ஷண மாத்திரத்தில் சேலை வந்து உருவ வந்துட்டே இருக்குது. அவன் வாங்கி கீழே விழுந்துட்டான், இவள் காப்பாற்றப்படுறா, மானபங்கம் இல்லாத போய்டுறது. அப்படின்னா ஒருவனுக்கு மானபங்கம் ஏற்படணும் அப்படின்னா அந்த மானபங்கத்தையும் காப்பாற்றி அதில் பந்தனம் பண்ணிடுறான். எல்லா பக்கமும் சர்வதிக் பந்தனம், எல்லா பக்கமும் அடைச்சி காப்பாற்றுறான். அதனால தான் கோவிந்தன் ஒரு கட்டுக்குள்ளே அடக்கிடுறான். எங்கும் சென்றால் திரும்பி வராதோ. நகைச்சுவையாக சொல்லிடலாம் கோவிந்தாவா அப்படின்றா. அதனுடைய அர்த்தமே தாத்பரியமே அதுதான். உன்கிட்ட வராது, போயிட்டு தான் கோவிந்தாவை போனோன்னுவாளே, அது நகைச்சுவையாக. இதை ரொம்பவே கேவலமாக சித்தரித்து, இதை கேவலமாக பேசி எல்லாத்துக்கும் கோவிந்தா நாமத்தை போட்டு வந்துடாது இப்படின்னு சொல்லக்கூடியதை தவிர்க்கப்பட வேண்டியது. அந்த கோவிந்த நாமத்தை ஒரு காமெடி கேலி சித்திரமாக, நக்கல் நையாண்டி இல்லாத ஒரு உயர்ந்த கோவிந்தன் போனால் திரும்பி வராது அவ்வளோதானா அப்படின்னு சொன்னால் கூட நல்லாயிருக்கும். அதுக்கு முக்கியத்துவமும் அந்த திருநாமத்திற்கு உசந்த ஸ்தானமும் கொடுத்து நம்ம பேசணுன்னாக்க
எல்லாருக்கும் இதமாக இருக்கும், சொல்கிறவனுக்கு புண்ணியமாகவும் இருக்கும். ஆகையினால் நம்ம இன்னிலேருந்து ஒரு சபதம் எடுத்துக்கணும். கோவிந்தநாம சங்கீர்த்தனமாக மாற்றிடணும். நக்கல் நையாண்டி கேலி சித்திரங்கள் இல்லாமல் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான்னா அதோடு ஐக்கியமாகிற பாவம் தான் ஒஸ்தி ஸ்தானமாகவே பார்க்கணும். தவிர நம்மளால் அது ஒன்றும் ஸ்தான பங்கம் ஆகிடாது. நாம் வசந்து போவோம். நாம் செயல்களால் உயர்ந்தும் போகலாம், தாழ்ந்தும் போகலாம். எது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது. அதனால் மனசில் கொஞ்சம் தோணித்து அடிக்கடி எல்லா சினிமாக்கள்லேயும் இல்லை பொதுவாக பேசுகிறதுனா கோவிந்தா அவ்வளோதான் அப்படின்னு பரிகசிக்கிற மாதிரி சொல்லலை. தவிர கோவிந்தன்ற போயிடுதா அது வராதே அப்படின்னு பரம்பொருளை அந்த தேவை நினைக்கிறதுக்கு வழி உண்டா அது சொல்லுங்கோ. ஹோ கோவிந்தா அவன்கிட்ட திரும்பி போயிடுதா ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா அப்படின்னா அது ஒரு நல்லா இருக்கும். பக்தி பாவம் போயிடும், பக்தி பாவத்தை கலந்துரும். அந்த தாழ்மையான வேண்டுகோள் இந்த கோவிந்தா அப்படின்றது. இந்த நாமம் திருநாமம் என்பது மிக விசேஷமானது. பெருமாள்னாலே திருமணோடு இருப்பார். சங்கச்சேகர் கதாபாணியா அப்படியே திருமணோட சேவை சாதிக்கிற பெருமாள் தான் திருமண், அவ்வளோதான். அந்த திருமணை திருநாமம்னு சொல்கிறோம். அதை திருநாமத்தை திருவருத்திக்கு நாமம்னு சொல்கிறோம். நாமம் போட்டுண்டு வந்துடுறா அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறோம். ஆனால் நாமத்தை போட்டானா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமே கிடையாது, அனர்த்தம். இவாளாக ஒரு கற்பனையை வச்சுன்னுட்டு உனக்கு நாமத்தை போட்டானா குழைச்சி நாமத்தை போட்டானா குழைச்சி நாமத்தை போட்டான்னா கோவிந்தனை சேவிக்க போகிறான்னு அர்த்தம். குழைச்சி நாமத்தை போட்டானா உலகத்துக்கு நல்லது செய்ய போகிறான்னு அர்த்தம். குழைச்சி நாமத்தை போட்டான்னா எல்லாரையும் வஸ்துகதிக்கு ஐஷ்ணு போவான்னு அர்த்தம். அந்த நாமத்தை போட்டால் நாமம் என்பது அவனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியது. சதா பஷ்யந்தி சூர்யா, எப்போ பார்த்தாலும் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்க மாதிரி கூடக்கூடியது அந்த நாமம். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணை, அந்த விலட்சணை, அதாவது திருவிலட்சணைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறா, பூர்வமண்ட சம்ஸ்காரம் சொல்கிறா. அது பண்ணும்பொழுது மந்திரார்த்தமாக சொல்லியிருக்கா. சும்மா அப்படி நாமத்துக்கிட்டு வெள்ளையை போட்டு வேஷம் காட்டிக்கிறது இல்லை. சாட்சாத் பெருமாள் திருவடியை நம்ம தரிசிக்கிறோம். அதை மாதிரி அந்த பெருமாள் அந்த பாவத்தில் நம்ம காப்பாற்றுறார். அப்பேற்பட்ட நாமத்தை நம்ம சினிமா கலைகளுக்கும் சில கேலி பேச்சுகளுக்கும் கிண்டல் கேலிகளுக்கும் ஒரு அனர்த்தமாக போகக்கூடியது. நாமத்தை போட்டான்னு கிடையவே கிடையாது. நாமத்தை சாற்றி கொள்வான், நாமத்தினுடைய திருநாமத்தை பரிமளிப்பான். இதுதான் அதுக்கு திருநாமத்துக்கு பேர். அதையும் தவிர்க்க வேண்டியதாக தாழ்மையான வேண்டுகோள். நாமத்தை போட்டான், கொட்டையை போட்டான் இதெல்லாம் பேசப்படாது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியது இருக்குது. அதெல்லாம் எடுத்து பேசப்போனால் இவாளால் தாங்க முடியாது. அதனால் எளிமையாக யாரையும் அடிக்காத, திரும்பி அடிக்காமல் பகவானே கதின்னு இருக்கவாள்கிட்ட நீங்கள் இப்படி பேசவே கூடாது. பெருமாளை தான் பேசணும், பெருமாள் திருநாமத்தை தான் சொல்லணுமே தவிர நாமத்தை போட்டான் கோவிந்தா தான் அப்படின்னு கிண்டலாக கீழே சொல்லாமல் பக்தி பாவமாக கொண்டு போங்கோ. அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஏன் சொல்கிறோன்னா, நம்மடவாளே ஸ்ரீ வைஷ்ணவாளே இந்த நாமத்தை தரிசி கொடுவாளே நாமம் போட்டானா அவனுக்கு நாமத்தை போட்டானா இப்படி பேசுகிறதுக்கு இவ தான் ஆரம்பம். கோவிந்தா அவ்வளோதானே எவ்வளோ அசட்டையாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் சொல்கிறான். அதே கோவிந்தாட்ட போயிட்டு தான் நாராயணா கோவிந்தா அப்படின்னும். திருமணிட்டாளா நன்னா திருமணி பெருமாள் சேவிடான்னு சொல்லணும். நாமத்தை போட்டான்னு கிடையவே கிடையாது, அர்த்தமே கிடையாது, அனர்த்தம் தான். அதனால் இன்னிலேருந்து சங்கல்பமாக சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.